ரோட்டு கடை ஸ்டைல் மசாலா பூரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஆனால் எனக்கு இது ரோட்டு கடை மாதிரியே வரலையே. ஏன்னா ரோட்டு கடையோட ரொம்ப சூப்பராக வந்துச்சு. ஏன்னா ரோட்டு கடையில் அந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக தருவாங்க. ஆனால் என் வீட்டில் செய்யும்போது ரொம்ப திக்காகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் வந்துச்சு. இதுக்கு நான் சொல்கிற இன்க்ரீடியன்ஸை கரெக்டாக நீங்கள் சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே வரும். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இதுக்கான அளவு நான் காட்டவே இல்லை, பட் நான் கரெக்டாக சொல்கிறேன், நீங்கள் கரெக்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 4 காஞ்ச மிளகாய். இது வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி, எனக்கு காரம் கம்மியாக வேணுன்றதுனால நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் மிளகும் காஞ்ச மிளகும் நிறையா சேர்த்துக்கோங்க. அண்ட் வாசனைக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு ஓமம், 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி சேர்த்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை இப்போ கடாயில் சேர்த்து நல்லா 10 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ்வில் ஏற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு அண்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்து பட்டாணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா மசாலா பொரி ரெடி ஆயிடுச்சு. இப்போது நல்லா பானியை உடைச்சி போட்டு இந்த மசாலா சேர்த்து கேரட், வெங்காயம் அண்ட் பான் பொரி இதெல்லாம் சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான மசாலா பொரி ரெடி ஆயிடுச்சு.